தல அஜித் மற்றும் இயக்குனர் மகிழ் திருமேனி கூட்டணியில் தற்போது உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது அஜர்பைஜானில் ரொம்பவும் விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. வருகிற பிப்ரவரி மாத பாதிக்குள் இந்த படத்தின் மொத்த படப்பிடிப்பும் நிறைவடையும் அப்படின்னு கூறப்படுது. அதைத் தொடர்ந்து உடனடியாக இந்த படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் ஆரம்பமாக இருக்கு. இந்த நிலையில் இந்த விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து அடுத்த அஃபிஷியல் அப்டேட்டா லைகா நிறுவனம் தரப்பிலிருந்து என்ன அப்டேட் தான் வெளியாக போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம தல அஜித் ரசிகர்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் விதமா கடந்த சில நாட்களாகவே இந்த விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து அடுத்தடுத்து இணையதளங்களில் சில தகவல்கள் அன்அஃபிஷியலாக வெளியாகி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பல அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுடன் கூடிய நல்ல ஒரு த்ரில்லர் திரைப்படமாக உருவாகிட்டு இருக்கு. பொதுவாகவே இயக்குனர் மகிழ் திருமேனி அவருடைய திரைப்படங்களில் அதிகப்படியான சண்டை காட்சிகள் இருக்கும். அதே போல தான் இந்த விடாமுயற்சி திரைப்படத்திலும் கிட்டத்தட்ட 4ற்கு மேற்பட்ட அதிரடியான சண்டை காட்சிகள் இருக்குதாம். இதுவரைக்கும் பார்த்தோன்னா 3ற்கு மேற்பட்ட சண்டை காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்பவும் இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. அதிலும் குறிப்பாக ரொம்பவும் ராவான ஃபைட் சீக்வன்ஸாக தான் இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்கள் அனைத்து சண்டை காட்சிகளையும் படமாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான தகவலாக இருக்குது. அந்த வகையில் தியேட்டரில் சண்டை காட்சியை பார்க்கும்போது ரொம்பவும் ரியலாக இருக்கிறாப்புல இந்த சண்டை காட்சிகள் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. அந்த வகையில் தற்போது இந்த திரைப்படத்தில் வரும் ஒரு முக்கியமான கேங் வார் சம்பந்தப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் குறித்து தகவல்கள் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் அஜர்பைஜானில் கடைசியாக நடைபெற்ற படப்பிடிப்பின் போது ஒரு கேங் வார் சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு சண்டை காட்சியை படமாக்கி இருக்காங்க. இந்த சண்டை காட்சியில் நம்ம தல அஜித் அவர்கள் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட ஃபைட்டர்களுடன் இணைந்து சண்டை போடுவது போல இந்த காட்சி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சியில் பல ரிஸ்கான ஷாட்ஸும் இருந்திருக்கு. ஆனால் நம்ம தல அஜித் அவர்கள் இந்த சண்டை காட்சி முழுவதுமாக எந்தவித டூப்பும் பயன்படுத்தலை அப்படிங்கிற தகவல்களும் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட 5 முதல் 10 நிமிடங்கள் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. இந்த படத்தில் வரும் முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸில் இந்த கேங் வார் சம்மந்தப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. இப்படி பார்க்கும்போது இந்த விடாமுயற்சி திரைப்படம் கண்டிப்பாக ஆக்ஷன் பட பிரியர்களுக்கு பக்காவான ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி அடுத்தடுத்து இணையதளங்களில் வெளியாகிட்டு இருக்கிற தகவல்கள் எல்லாமே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் பல மடங்கு அதிகரிக்க செய்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த விடாமுயற்சி திரைப்படம் இயக்குனர் மகிழ் திருமேனி மற்றும் நம்ம தல அஜித் கூட்டணிக்கு ஒன் ஆஃப் ஆல் டைம் மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமையணும் அப்படின்னு நம்ம சினிபாஸ் நியூஸ் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த விடாமுயற்சி திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை நீங்கள் எந்த ஊரில் எந்த தேட்டரில் பார்க்க திட்டமிட்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபாஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.